இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கரெக்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பாலிடிக்ஸ் வீடியோ தான். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உச்சநீதிமன்றம் நீதிபதி சொல்றாங்க குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த முதல்ல போய் நீங்க போய் கேஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க, எதுக்கு கேஸ் போடுறீங்க, எதுக்கு பெட்டிஷன் போடுறீங்க, படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அதான் என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாம கேஸ் மட்டும் போடுவாங்க. வரக்கூடாது, அவரை வர விடாதீங்க, அவனை வெட்டுங்கன்ற மாதிரி வந்துடுறானுங்க. இந்த லட்சணத்துல ஒரு டீம் இதை வச்சுட்டு இவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எல்லாருடைய நேரத்தையும் வீணடிச்சு இதன் மூலியமா வேற வேலை பார்த்துட்டு முதல்ல மக்களுக்கு ஏதாவது 5 வருஷமா செஞ்சீங்களா? எதுவும் செய்யல. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் செய்யலையா? ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஒண்ணுதான். அதை ஏன்றதை சொல்லிடுறேன். நடிகனின் பின்னால் கூட ஓடக்கூடிய ஒரு கூட்டம். அவங்க இல்ல யோசிக்கிறேனா நடந்தது அப்படியே சொல்றதுக்கு நேரத்துக்கு மேல யோசிக்கணும். மயக்கம் வந்து கலந்து அப்பா யாரு அவங்க தாத்தா யாருன்றது தெரியும். அதுதான் தமிழ்நாடு பிரச்சனை. அதுதான் நான் கேக்குறேன். நான் உங்களை பத்தி என்ன நினைக்கிறேன். இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. கள்ளத்தனம் செய்யும் பாகன் கருணாநிதி பல குடும்பங்கள் சீர்கெட காரணம் கருணாநிதி. முந்தி பார்த்தாலே எரிச்சலாகுது. என்னத்த சொல்றது? மேடம் வந்து வெறித்தனமா டிவிக்கே வச்சு செய்யலான்னு பார்த்தாங்க. ஆனா அது டிஎம்கேக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. எஸ் சரி, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சிக்கு இருக்க பெரும்பான்மையை கைப்பற்றி கவிழ்த்துட்டீங்கன்னு வைங்க, எச்சரிக்கை பண்றேன், 180 இடத்துல தாவிக்கா ஜெயிக்கும். எப்படியாவது விஜய்கிட்ட இருந்து பறிச்சிடணும்னு வெறி பிடிச்சு போய் அலைகிறான். எதுக்கு? நான் சொன்ன கோடி கோடியாக வந்து கொட்டி குவித்து கொண்டிருந்த களஞ்சியங்கள் மூடப்பட்டு விட்டன. டாஸ்மாகிலே வந்த கோடானு ரூபாய் நிறுத்தப்பட்டு விட்டது. கொள்ளையிலே வந்த 1000 கோடி அப்படி நின்று போச்சு. ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. அதாவது திருடுறதுக்கு வழி இல்லைங்க. அதனால வந்து நம்ம விஜயண்ணா ஆட்சியை வந்து முடக்கணும், அழிக்கணும். அது எப்படியாவது அவரே போக வச்சிடணும். அதுக்குதான் திருடுறதுக்கு வழி தெரியல. உழைச்சு சம்பாதிங்களே, ஏங்க இப்படி இருக்காங்க? சொன்னாங்க நீங்க கேள்வி கேட்டுட்டோன்றதுனால எங்க பசங்க வந்து ஜென்சி மேல கேஸ் போட்டீங்களேன்னு. அங்க அந்த ஜென்சி சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்க எம்எல்ஏ ஒருத்தங்க கையில குழந்தையோட போறாங்க, ஆபீஸ்க்கு வராங்கன்னு அவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கோர்ட்ல சரண்டர் ஆக போகும்போது அவங்களால ஒருத்தர் குழந்தை தூக்கிட்டு போறாரு, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைய. அது எனக்கு எந்த அளவுக்கு நியாயம் தெரியல. நம்ம ஒண்ணு பேசணும்னா அதை அநியாயம். எங்க எம்எல்ஏ வந்து நியூ பார்ன் குழந்தைய வந்து தாய் பாசம் வேணும், தாயோட அரவணைப்பு வேணும்னு குழந்தை தூக்கிட்டு வர்றது வந்து அநியாயம்னா, உன்னை புடிச்சிட்டு போகும்போது நீ குழந்தை தூக்கிட்டு வந்து அதை விட அநியாயம். சரியா? புடிச்சு உள்ள போடுங்க சார் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் பார்க்க சகப்பு சாரி கட்டிருக்க ஆன்டி யாரு தெரியுமா? அதாவது அந்த கொத்து சோட அம்மா. குழந்தையோட வர சொல்லு. குழந்தையோட எதுக்கு அப்பகார பண்ண பாவத்துக்கு குழந்தைய இழுக்கிறீங்க? தெரியுதா? ஐயோ, இவனெல்லாம் வந்து சின்ன வயசுல காது திரிய அடிச்சு வளர்த்திருந்தா இந்த இடத்துக்கு அவன் வந்திருப்பானா? என்னடா என்ன பிலி பேசுற மாதிரி ஆக்கி விட்டீங்க. கரூர்ல அன்னைக்கு செப்டம்பர் 22 நடந்த சம்பவத்துக்கு கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. கட்சியும் காணாம போயிருக்கோம். நீங்க முதலமைச்சர்ல எம்எல்ஏ கூட ஆயிருக்க மாட்டீங்க. அன்னைக்கு பெருந்தன்மையா நாகரிகமா நாங்க பண்ண அரசியல் தான் இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீன்ற ஒண்ணு வந்து திமுக மாறுதட்டி அடிக்கடி சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு பயம். விஜயை தொட்டு இருந்தீங்கன்னா 200 பேசுவாரு. நீங்க தப்ப கட்டிட்டு இருக்கீங்க. உண்மைதானா? நீங்க உதாரணத்துக்காக வச்சுக்கோங்க. கரூர் சம்பவத்துல எப்பயாரு பேர் பதிவு பண்ணப்பட்டு ஒரு கைது பண்ணி நடந்துருங்க. 10 நாளா ஒரு வாரம் ஒரு உள்ள இருந்து வெளியே வந்து கையை மட்டும் காமிச்சு போட்டு சந்திரபாபு நாயுடு 200 எல்லாருமே டெபாசிட் போயிருக்கு. உங்களுக்கு தெரியும். அதனால நான் தொட்டா நம்ம கெட்ட வரதுனால அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு வீர நாங்க அன்னைக்கு பத்தியா கெட்டதுனால உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றேன். அப்படி பேசிக்க இப்ப பேசிங்க. ஏன் நீங்க பண்ணல? அவங்களுக்கு பவர் ஏன் பண்ணல? ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சிம்பத்தி அவருக்கு கூட்டிகிட்டே போகுது. மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு கூட்டிட்டு போகுது. டச் பண்ணோம்னா நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடும். அதாவது அண்ணன் வந்து சிஎம் வந்து சிஎம் ஆனதுக்கு முன்னாடி டச் பண்ணாலும் அவனுக்கு இதான் பேக் ஃபயர். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் டச் பண்ணாலும் அவனுக்கு இதான் பேக் ஃபயர். என்னத்த சொல்றது? கல்யாண வீட்டுல போய் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? மொழி வைப்போம். அது என்னடா அது காசை வாங்கின கல்யாணத்துக்கு போய் ஒப்பாரி வைக்கிறீங்க. சரி, ஒப்பாரி வைக்கிறீங்களே, அடுத்து ஆடி மாசம் வரும், எந்த கல்யாணமும் நடக்காது. என்ன பண்ணுவீங்க? கோயில்ல போய் ஒப்பாரி வைப்பாங்க. இந்த காமெடி பாத்துருக்கீங்க.
மணமகன் ஏற்கனவே சில பேரோட சுத்தி இருக்கலாம், அதை மணமகள் கண்டுக்க கூடாது. மணமகள் வேற யாரோட சுத்தி இருக்கலாம், அதை மணமகன் கண்டுக்க கூடாதுன்னு போது அந்த கல்யாணம் பொண்ணு மாப்பிளையும் கையை பத்தி வாங்க ஒரு காமெடியில இவனை ஏன்டா கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு. அந்த மாதிரி ஊரா ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் போய் அதுக்கு வாழணும்னு ஆசைப்பட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது அங்க உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது இல்லையா, கிளாஸிக்கா நடக்குது. உங்க அண்ணன் நல்லா இருக்கிறார். அண்ணன், தாய், மாமா எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. அதுதான் அடிக்கடி இதெல்லாம் போய் பார்க்கணும், மக்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கணும் தான் முதலமைச்சர் சொல்லி அதில் தான் உங்களுக்கு எது குறையா இருந்தாலும் கலெக்டர் எம்எல்ஏ இருந்தாலும் சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் நாங்கள் அதிமுக சேர்ந்தவர் இப்ப இறந்துட்டாரு. அவர்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு மாசம் ஒரு செயல்பாடு பத்தி. இப்ப இறந்துட்டாரு. அவர்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு மாசம் ஒரு செயல்பாடு பத்தி. இப்ப இறந்துட்டாரு. அவர்கிட்ட கேட்டு பாருங்க ஒரு மாசம் ஒரு செயல்பாடு. அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இறந்து போயிட்டாரு, அப்புறம் அவர்கிட்ட கேளுங்கண்ணா. அதாவது நாங்க உதயண்ணா தம்பி நான் அப்படிதான் இருப்போம். அவரை மாதிரியே இவனும் தத்தியா தான் இருக்கா. என்னதான் சொல்றது, அடுத்தது அவர் வீடியோ தானா பேசுறதுக்கு. அப்ப அது எல்லாமே என்ன இடங்க மரபுள்ள இடம் சட்டமன்றங்கிறது அழகா அசால்ட்டா நாங்க ஸ்மூவ் பண்ணுவோம் அப்படின்னா என்னது இது சட்டமன்றத்துக்கு? அதுதான் சொல்லுங்க. அதான் சொல்றேன், சட்டமன்றத்துல கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. நாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கிறது, ட்விட்டர் போய் பதில் அளிக்கிறது, அதெல்லாம் மறுப்பா? இது மாதிரி அப்படி இருந்துச்சா? அப்படி இல்ல புரியல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். பேசும்போது யாரையா ஓடி போனா? உங்க அண்ணன் வந்து வெள்ளை நடப்பு மேரத்தான் ஓடிட்டு எதுக்கு ஓடினாரு? பேசும்போது எதுக்கு ஓடி போனாரு? அதை முதல்ல சொல்லுங்க. வீட்டுல போய் டிவி பாக்குற தைரியம் இருக்குல்ல, அப்ப நிஜத்துல நேர்ல நின்று வேஸ்ட் பண்றதுக்கு என்ன கேடு? அதுதான் நானும் கேக்குறேன். ஒரு பக்கம் நண்பனை போல தோள்ல தட்டி வரவேற்ற மாணவர்கள், இன்னொரு பக்கம் செய்கையாலேயே சாப்பாடு செம்ம சூப்பர்னு சொன்ன அவங்களோட கண்ண கவனம் இல்லாத சந்தோஷம். அந்த ஆடு மட்டன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாருங்க. தஞ்சாவூர் மேம்பாலம் பகுதியில இருக்கிற அரசு காது கேளாத ஒரு பள்ளிக்கு போயிருந்தாரு தஞ்சாவூர் எம்எல்ஏ விஜய் சரவணன். அவர் பள்ளிக்குள்ள வந்ததுமே மாணவர்கள் அவரை சுற்றி வந்து தோல்ல தட்டி கை கொடுத்து ஒரு எம்எல்ஏவை பாக்குற மாதிரி இல்லாம தங்களோட நண்பரை பார்த்த மாதிரி அவங்க காட்டின அன்பு அந்த இடத்தையே நிகழ்ச்சி ஆச்சு. அன்னைக்கு மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருந்த நிலையில சாப்பிட்டு முடிச்ச ஒரு மாணவன் விஜய் சரவணனை பார்த்து ஆட்டோட காத செய்கையில காட்டி சாப்பிடுற மாதிரி யோசிச்சு, சார் மட்டன் செம்ம சூப்பரா இருந்துச்சுன்னு செய்கையிலே சொன்ன அந்த தருணம் அவரையும் நிகழ வச்சுச்சு. மாணவர்களுடைய சந்தோஷம் அவரை மட்டும் இல்ல எல்லாரையும் நிகழ வைக்கிற ஒரு விஷயம். சீரியஸா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. தெரியல, போன ஆட்சியிலலாம் வந்து இப்படிலாம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் இந்த ஆட்சியில வந்து எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இது எனக்கு தெரியல, இன்னும் எவ்வளவுதான் நன்றி சொல்ல வைப்பாருன்னு தெரியல சிஎம் சாருக்கு. கேட்கறது எல்லாமே பெருசா கோடிக்கணக்கில் செலவு பண்ற விஷயங்கள்லாம் மக்கள் கேட்கல. நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க கேட்கறது எல்லாம் ரொம்ப சாதாரணமான பிரச்சனை. எங்க ஊர்ல லைட் இல்ல, எங்க ஊர்ல தண்ணி இல்ல, எங்க ஊர்ல கால்வாய் அடைச்சிருக்குது, எனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு பிரைவேட்லயாச்சும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க, உரிமை தொகை எங்களுக்கு கிடைக்கல, பென்ஷன் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு தரமான மருத்துவம் கூட பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இப்படின்னு ரொம்ப அடிப்படையான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல இந்த அடிப்படையே வந்து இங்க செய்யாம இருந்திருக்காங்க. இந்த அடிப்படைக்குலாம் பெரிய அளவு தொகையெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி எங்களுடைய நிர்வாகத்துல அந்த பணங்கள்லாம் இருக்கும், அதை வச்சு நாங்கள் செஞ்சுட்டு வருவோம். கவலையப்பட வேண்டாம். அவங்க கேட்கறது எல்லாமே சாதாரண அடிப்படை, ஒரு தேவையான அடிப்படையே வந்து செஞ்சு தர துப்பு இல்ல. இதுல வேற கரூருக்கு போக கூடாதுன்னு கேஸ். இது வேற எனக்கு புரியலையே, என்னடா நீங்க பண்றீங்க? டிஎம்கே கொத்தூஸ், அவனுங்களையும் கொத்தூஸ், இந்த ஜென்சிகிட்டையும் கொத்தூஸ், எல்லாரும் கொத்தூஸ் தான். வரும் பொங்கலுக்கான இலவச வேஷ்டி சேலைகளை வெள்ளி மற்றும் தங்க நிற ஜரிகை பார்டருடன் உற்பத்தி செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் முன்பணமாக ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்துள்ளது. இதற்கு தமிழ்நாடு நெசவாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு நன்றி தெரிவித்துள்ளது. எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு தாவேக அரசுதான் உயர்தரத்துடன் வேஷ்டி சேலையை உற்பத்தி செய்ய ஆணை பிறப்பித்துள்ளதாக கூறியுள்ளது. என்ன மாதிரியான விஷயம் கைஸ் இது? ஐயோ கைஸ், அவ்வளவுதான். எந்த மூலையில உட்காந்து யார் யாரெல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இதை பார்த்துட்டு
கொஞ்சம் கூட அதுதான் சொல்றேனே, எதுலலாம் வந்து அடிக்கலாம் அவனுக்கு நினைச்சிருப்பாங்க, டே நான்லாம் வந்து பொங்கலுக்கு இதுலலாம் அடிப்பேனடா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அண்ணன் எல்லா நம்ம மக்களுக்கு என்னெல்லாம் போகுதோ அது உயர்தரமா போகணும்னு நினைச்சு எவ்வளோ சீரியஸா என்னால என் வாழ்நாளையும் நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி தங்க ஜரிகை வெள்ளி ஜரிகையை வச்சு சாரி எல்லாமே வந்து நெசவு செய்வாங்க அப்படின்னு, அதுவும் ரேஷன்ல வந்து அதுவும் என்னது ரேஷன்ல கொடுப்பாங்க, மக்களுக்கு கொடுப்பாங்கன்றத வந்து என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? இல்ல தனியார் பள்ளிகள் ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் 25 லட்சம் 40 லட்சம் காசு கொடுத்ததை தடுத்து ஊழல பல்லாயிரம் கோடி ஊழலை தடுத்ததை தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமா பார்க்கக்கூடாது. இந்த பார்வை தவறு. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தான் பார்க்கணும். மற்றபடி அரசு பள்ளிகள் தான் என்னுடைய கண்கள், அரசு பள்ளிகள் தான் என்னுடைய முதல் விஷயம். நான் போட்ட முதல் கையெழுத்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் படிக்கிற கழிப்பறையில் பூட்டக்கூடிய கதவுகள் இருப்பதற்காகத்தான் முதல் கையெழுத்தே போட்டேன். பாத்ரூமுக்கு தான் முதல் கையெழுத்து போட்டேன், அரசு பள்ளிக்கு தான் முதல் கையெழுத்தே போட்டேன். தொடர்ச்சியாக அரசாங்கத்தில் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகள் அந்த மாணவர்களுக்கு மாடல் ஸ்கூல்லாம் நேரில் போய் பார்த்துருக்கிறேன். அந்த மாணவர்களுக்கு தேவையான சொன்ன தேதியில் ரிசல்ட் எந்த ஃப்ளாவும் இல்லாமல் கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தபோது மாண்பு முதல்வரோட பேசி அவர்களுக்கு ஏதுவாக அந்த நாளை தள்ளி வச்சோம். உண்டுரையோட பள்ளிக்கு நேரில் போய் பார்த்து அவர்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். வகுப்பறைகளை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக மாறி நானே கைப்பட போய் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக திறந்து வச்சிருக்கிறோம். ஆக இது வந்து தனியார் பள்ளிகள் பண்ண பல்லாயிரம் கோடி ஊழல். அதற்கு எதிராக நாங்கள் பேசுகிற பொழுது அது ஏதோ தனியார் பள்ளிகளுக்கான அனுகூலமாக பார்க்கின்ற பார்வை தவிர, ஒருவேளை இந்த ஊழலில் பெரும் முதலைகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள்லாம் வெளில வர்றது வந்து இவர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ என்ற எண்ணம் இருக்குது. நன்றி. யாருக்கு தெரியாது, பெருமோதலை கிட்ட இருந்து வாங்கி தின்ற சனத்தவளையா இருக்கும், யாருக்கு தெரியும். அதனாலதான் இந்த மாதிரி கேள்வி இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ரைஸ் பண்றது. எனக்கு வந்து இந்த வீடியோ என்ன மேட்டர் என்ன இதெல்லாம் தெரியும். ஆனா கீழே ஒரு மூஞ்ச போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்காகவே நான் சிரிப்பேன். அந்த சம்பந்தமா ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மற்றும் அந்த டாக்டர் மேல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ அந்த அரசு வழக்கறிஞர்கள்லாம் அப்பாயிண்ட் பண்ண பிறகு அங்க இருக்கிற நாமக்கல் ஜேஎம் கோர்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் நான் கொடுத்தேன். அது ஏஜி ஒபினியன் இந்த ரெட் பெட்டிஷன் விஷயமா எப்ப பெட்டிஷன் ஃபைல் பண்ணனும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏஜி கிட்ட ஒபினியனா நேத்தே வாங்கிட்டோம். நேத்தே போட்டு வாங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் வீக்கல கொடுத்தேன். இந்த வீக்லயே ஃபைல் பண்ணலாம். ஏஜியோட அட்வைஸ் படி ரெட் பெட்டிஷன் நாம ஃபைல் பண்ணுவோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுவோம். ஐயோ गाइस, அப்பவே சொன்னோம்ல, அவ இப்படிலாம் கையாட்டுறா, எந்த சம்பவத்துல போய் மாட்ட போறான்னு தெரியல அப்படின்னு சொன்னவா இல்லையா? அதுதான் ஓவரா. அதாவது எதுல வேணாலும் ஆடலாங்க, ஆணவத்துல மட்டும் ஆடக்கூடாது. அதான் வச்சு முடிச்சு விடாங்க. வா ஜூலி வா, அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இல்ல நான் பார்க்காத போலீஸா, நான் பார்க்காத கேஸானா அப்ப பையனே எப்படி இருக்குன்னா, அப்ப அம்மா நீங்களும் அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்களா? என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து எனக்கு இது எப்படி எனக்கு வந்து இதை வந்து எடுத்து பேசணுன்னே எனக்கு சீரியஸா தெரியல. நான் பார்க்காத கேஸா, நான் பார்க்காத கோர்ட்டானா போலீஸானா எனக்கு புரியலையே. அப்ப பல தவறுகளை நீங்க செஞ்சுட்டு நான் அதெல்லாம் வந்து மூடி மறைச்சிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி தானே மீனிங் இது. நான் இவங்களை பார்த்து ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்காங்க, இவங்களை பார்த்து என்ன இப்படி எல்லாம் பேசுறாப்பெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. அவங்க பேசுறதுக்கு தான் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட்டுங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் பிஹேவியர். गाइस, ஐயோ गाइस, அதாவது நேத்து தான் ஒருத்தன் வந்து செருப்படி வாங்கிட்டு போனா, இன்னைக்கு ஒருத்தன் தொடம்பு கட்ட அடி வாங்கிட்டு போறான். அதாவது என்ன மேட்டர்னா, அந்த கரூர்ல 41 பேரே வந்து இறந்தாங்களா, அவங்க குடும்பத்துல ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் வந்து வேலை வந்து அவங்களுக்கு தரதான் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கு வந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு வந்து வந்துட்டாரு. யாருன்னா எந்த கட்சினா நாமோபாச கட்சி. நாமோபாச கட்சியில வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த மனு தாக்கல் பண்றேன், நீங்க இன்னைக்கே ஆக்ஷன் இன்னைக்கே நீங்க வந்து அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒண்ணு இன்னைக்கே இது பண்றதுக்கு இது ஒண்ணு அவ்வளவு முக்கியமான ஒண்ணு இது கிடையாது. தெரிஞ்சு விட்டுருக்காங்க. ஒரே அதிகமா போயிடுச்சு அவருக்கு. எனக்கு என்ன சொல்றதுக்கு தெரியலங்க. நேத்தா ஒருத்தர மண்டையில கொட்டி அமிச்சாங்க, இன்னைக்கு இவரை மண்டையில கொட்டி. ஏன்டா எல்லாம் டெய்லியும் ஒருத்தர் மண்டையில கொட்டு வாங்கிட்டே இருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான திருச்சி நரேஷ் வீட்டில் கட்டுக்கட்டாக பணத்தை பறிமுதல் செய்த போலீசார்.
ஒரு பினாமி இதுல இவ்வளவு இருக்கு, இன்னும் நிறைய பினாமிகள் இருக்காங்க சுத்தி. அதெல்லாம் புடிங்க, ஒண்ணு புடிங்க, அவர் வெளியே வந்துருவாரு. ஐயோ இதுக்கு மேல ஒளிஞ்சிட்டு தான் வந்து ஒவ்வொரு பினாமியும் வந்து கிளம்பி வந்துருவாங்க. நம்ம காசெல்லாம் வந்து போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளம்பி வருவாங்க. பினாமியை மட்டும் தூக்குங்க. அவ்வளவுதான் guys வீடியோ. அகைன் உங்க ஃபீல்ட்ல வருவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ உங்களை பாக்குறேன். பாய்.